வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 7வது ஆங்கில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி 2025 வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் பரிசு வழங்கி பாராட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் ஒருபோதும் போட்டியாக நினைக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி. புதுவையில் ஆபரேஷன் விடியல் திட்டத்தின் கீழ் 40 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். கொரோனா எதிர்கொலை காரணமாக பள்ளிகளுக்கு மேலும் 2 வாரம் விடுமுறையை நீட்டிக்க அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். கருவடிக்குப்பம் செந்தில்குமார் டென்னிஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற 7வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி 2025 முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை, சுழல் கோப்பை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் செந்தில்குமார் டென்னிஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற 7வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி கடந்த 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி 31 மற்றும் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற்றன. இந்த போட்டிகள் பாத்திமா மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி மைதானத்திலும், அண்ணா திடலிலும் மற்றும் விவிபி நகர் SS டென்னிஸ் மைதானத்திலும் கடந்த 3 நாட்களாக சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் 8 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் 10 வயது, 12 வயது, 14, 16 வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்கள், மாணவிகள் மற்றும் மகளிர்கள், ஆடவர்கள் என ஒவ்வொரு பிரிவிலும் அதிகமாக மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அதேபோல் மகளிருக்கும் ஆடவர்களுக்கும் சிங்கிள், டபுள்ஸ் என்ற அடிப்படையில் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 7 மணிக்கு பாத்திமா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவுக்கு டென்னிஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ் மற்றும் சுழற்கோப்பை வழங்கி பாராட்டினர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வின்னர் அணிக்கு 15,000, ரன்னர் அணிக்கு 10,000 சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய எண்ணா காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் பழனிவேலு, ஜவஹர், புவனா மற்றும் டென்னிஸ் அகாடமி நிர்வாகிகள் விக்கி, எழில், சண்முகம், அண்ணாமலை, ஜேம்ஸ், ராகுல், ரகுநாதன், முனியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் செந்தில்குமார் நன்றி கூறினார். தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து சொந்த மண்ணுக்கு செல்லும் மக்கள் அவரது இல்லத்துக்கு செல்வதை இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் மூத்த சகோதரர் 92வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார். ஆசிரியராக பணியாற்றியவர், அரசியலில் ஈடுபாடு உள்ளவர். லாஸ்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் இந்திய அரசின் அனுமதியோடு தாயகம் திரும்பி வருகிறார்கள். இங்கிருந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தாயகம் திரும்பிய நிலையில் அங்குள்ள அதிகாரிகள் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். இது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது இந்திய அரசின் கடமையாக உள்ளது. இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும். தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து சொந்த மண்ணுக்கு செல்லும் மக்கள் அவரது இல்லத்துக்கு செல்வதை இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திமுகவின் பொதுக்குழு இன்று மதுரையில் கூடியுள்ளது. இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு மக்களின் பேராதரவோடு அவரது தலைமையில் இயங்கும் மதர்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என நம்பிக்கை உள்ளது. பாமக உட்கட்சி விவகாரம் அது பற்றி கருத்து சொல்ல எதுவும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளோடு அவர்களுக்கு எந்தவிதமான போட்டியும் இல்லை. அதனால் வெற்றி தோல்வி பேச்சுக்கு இடமில்லை. அவர்கள் களம் வேறு, எங்கள் களம் வேறு. பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் ஒருபோதும் போட்டியாக நினைக்கவில்லை. நடிகர் கமலஹாசனுக்கு கொடுத்த வாக்கின்படி தமிழக முதலமைச்சர் அவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி தந்துள்ளார். இது மதசார்பற்ற கூட்டணிக்கு ஒரு நம்பகத்தன்மையானதாக அடையாளம். ஆனால் அதிமுக அவ்வாறு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பதாக திமுகவினர் தெரிவித்துள்ளார்கள். அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை. இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
சீர்தூக்கி பார்ப்பார்கள். கல்வியாளர் அணி என்று ஒரு புதிய அணியை தொடங்கியிருக்கிறார்கள். கல்வியை மென்மேலும் மேம்படுத்துவதற்கு இந்திய அளவில் உயர்ந்த இடத்தில் கொண்டு சேர்வதற்கு திமுகவினர் சிறப்பு கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளதை உணர முடிகிறது. இதனை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கட்சியின் சீரமைப்புகள் விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். உலக புகையிலை எதிர்ப்பு நாளை முன்னிட்டு இளைய தலைமுறையின் ஆரோக்கியத்தை காக்கும் விதமாக நடைபெற்ற ஆபரேஷன் விடியல் திட்டத்தின் கீழ் 40 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இளம் தலைமுறையின் ஆரோக்கியத்தை காக்கவும் புகையிலை கட்டுப்பாடு சட்டங்களை செயல்படுத்தவும் புதுச்சேரி போலீசார் நேற்று முன்தினம் ஆபரேஷன் விடியல் என்ற சிறப்பு முயற்சியை மேற்கொண்டனர். உலக புகையிலை எதிர்ப்பு நாளை முன்னிட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையில் முக்கியமான 2 பகுதிகளை கவனம் செலுத்தினர். கல்வி நிறுவனங்களுக்கு 100 மீட்டருக்கு உள்ளேயே புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யும் நடவடிக்கை, ஹேண்ட் ஸ்கூல், லிப் மற்றும் இதற்கு சமமான குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடுக்கும் நடவடிக்கை ஆகியவைகளை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி போலீசார் மொத்தம் 18 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். இதில் 8 வழக்குகள் பள்ளிகளுக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதற்கு எதிராக, மற்ற வழக்குகள் முற்றிலும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்தவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டவையாகும். மேலும் இந்த நடவடிக்கையின் போது சுமார் 40 கிலோ புகையிலை பொருட்கள் மதிப்பு ரூபாய் 40,000 பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கை மாணவர்களுக்கு பாதுகாப்பான புகையிலை மற்ற சூழலை உருவாக்க புதுச்சேரி போலீசார் மேற்கொண்டனர். புதுச்சேரி போலீசார் பள்ளிகளுக்கு அருகில் புகையிலை விற்பனை தொடர்பாக தகவல் உள்ளவர்கள் உடனடியாக புகார் அளிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பை 2 வார காலத்திற்குள் ஒத்திவைக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வருகிறது. பரிசோதனைகள் குறைவாக உள்ள நிலையில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இருமல், காய்ச்சல், சளியுடன் அவதிப்படுகின்றனர். எனவே மனித உயிர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் புதுச்சேரி மாநில கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் அலட்சியம் காட்டாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி மாணவர்கள் பாதிக்காத வகையில் பள்ளி விடுமுறையை 2 வார காலத்திற்கு நீட்டிப்பு செய்ய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் ஞானசேகரன் மட்டுமே பலிகடாவாக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் பலர் தப்பித்திருக்கிறார்கள். அவசர கதியில் திமுக அரசு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் பல்வேறு சமூக அமைப்புகள் மேலும் பலரும் தொடர்பு கொள்ள உள்ளதாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த வழக்கில் மத்திய அரசின் ஏஜென்சியான சிபிஐ மேல்முறையீடு செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி உழவர் சந்தையில் உள்ள கடைக்குள் புகுந்த 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பினை கண்டு வியாபாரிகள் அலறி அடித்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 70க்கும் மேற்பட்ட கடைகளில் காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உழவர் சந்தையானது தாவரவியல் பூங்கா அருகே இயங்கி வருகிறது. கடைகளின் மேற்கூரைகள் பராமரிப்பின்றி இருப்பதால் பாதுகாப்பு இல்லாத நிலையில் வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை சுமார் 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு ஒன்று காய்கறி கடைக்குள் புகுந்து மூட்டைகளுக்குள் இடையில் ஒளிந்து கொண்டது. இதை கண்ட வியாபாரிகள் அலறி அடித்து ஓடினர். இது குறித்து வனத்துறை ஊழியருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் காய்கறி மூட்டைகளுக்கு இடையில் பதுங்கியிருந்த சுமார் 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து சாக்கு பையில் போட்டு எடுத்துச் சென்றனர். உழவர் சந்தையில் உள்ள காய்கறி கடைக்குள் திடீரென புகுந்த 6 அடி நீளம் நல்ல பாம்பால் வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கல்வி வேலை வாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டத்தின் தாவா பணிகள் குறித்து தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் மாநில செயலாளர் பெரோஸ் கான் விளக்கினார். வருகின்ற ஜூலை 27 அன்று நடக்க இருக்கும் சத்திய முழக்க மாநாட்டை முன்னிட்டு கிளைப்பணிகள் குறித்து மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் விளக்கினார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம், இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி உள்ளவர்கள் அவர்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு வரும் வகையில்
பூர்ண மதுவிலக்கை புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மாநாடு நடைபெற உள்ளது என்று குறிப்பிட்டார். இஸ்லாமியர்களுக்கு 2% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ளது. எந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாய மக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் வல்லரசாக மாறி வருகிறது என்று தெரிவித்தவர். மேலும் கல்வியில் வேலை வாய்ப்புகளுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்பு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டது. இதற்காக மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதற்கு தேவையான பொருட்களை வாங்க தங்கள் பெற்றோருடன் நேற்றிரவு சண்டே மார்க்கெட்டில் குவிந்தனர். அவர்கள் ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், எழுது பொருட்கள், வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி சென்றனர். ஒரு சில குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை பெற்றோரிடம் அடம் பிடித்து வாங்கி சென்றனர். இதனால் அந்த பகுதிகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியிலும் போலீசார் தீவிர ரோந்து பணியிலும் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள், மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த விடுமுறை முடிந்த ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இன்று திறக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர். தொடக்கப்பள்ளி பயிலும் மாணவர்களை அவர்களது பெற்றோர்கள் அழைத்து வந்து பள்ளியில் விட்டனர். மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கவும், மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்கவும் ஒரு சில அரசு பள்ளிகளில் மாணவர்களை உற்சாகமாக வரவேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழா கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 3 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தன் கலந்து கொண்டார். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இதில் தனிப்பிரிவு குழுவாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்த விளையாட்டுப் போட்டிகள் புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த 29 மாவட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து அவர் விளையாட்டு வீரர்களிடம் உரையாற்றும் பொழுது கடந்த 30ஆம் தேதி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சுமார் 8 மணி நேரம் ஒரு தலைவர் நின்று கொண்டே பரிசுகளை தருபவர் தலைவர் தளபதி என்று புகழாரம் சூட்டினார். நேரம் ஒழுக்கமுள்ள விளையாட்டு வீரர்களை பாராட்ட இங்கு வந்துள்ளேன் என தெரிவித்த அவர் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். மேல்நிலை எழுத்தர் பணி தேர்வில் காத்திருப்பு பட்டியலில் இருந்த 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை மூலம் மேல்நிலைப்பள்ளி எழுத்தர் பணி தேர்வில் காத்திருப்பு பட்டியலில் இருந்த 10 நபர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். இந்தியாவின் மிகப்பெரிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட்டில் மிகப்பெரிய பரிசு தொகையாக ரூபாய் 3 கோடியை வெல்வதற்கான சதர்ன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக்கின் பிரம்மாண்ட அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது. தென்னிந்திய தெரு கிரிக்கெட் சவுத்தர்ன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் வரலாற்றில் முதன்முறையாக T10 டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டி சென்னையில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, பாண்டிச்சேரி மற்றும் கோவா முழுவதிலும் இருந்து புதைந்திருக்கும் திறமைகளை வெளியே கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த லீக் விளையாட்டு சரித்திரத்தை மாற்றியமைக்க உள்ளது. சிறந்த வீரர்களை கொண்ட 12 அணிகள் இந்த ஆகஸ்ட் இந்தியாவின் மிகப்பெரிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட்டில் மிகப்பெரிய பரிசு தொகையான ரூபாய் 3 கோடியை வெள்ளக்களம் எதிர்கொண்டு விளையாடுகின்றன. இந்த சதர் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக்கின் தலைவர் ஆற்காடு இளவரசர் நவாப்சாதா முகமது ஆசிப் அலி, பிரபல நடிகர் ரவி மோகன், SSPL இன் தலைமை செயல் அதிகாரியும் இயக்குநருமான LT ஆனந்த், முக்கிய பிரமுகர்கள், வணிகர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற லீக்கை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆர்வகரமாக 5 அடி உயர வெற்றி கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது.
வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து நடத்திய விலங்கு நலன் பயிற்சி வகுப்பு மற்றும் சிறந்த மனிதம் 25 விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து நடத்திய விலங்கு நலன் பயிற்சி வகுப்பு மற்றும் சிறந்த மனிதம் 25 விருது புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் தலைவர் அசோக்ராஜ், ப்ளூ கிராஸ் அமைப்பைச் சேர்ந்த சமரன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பயிற்சி வகுப்பை முடித்த 15 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது மற்றும் உயிர் நேயத்துடன் சேவையாற்றிய பல துறையை சார்ந்தவர்களுக்கு சிறந்த உயிர்நேயம் விருது 25 வழங்கப்பட்டது. கிணற்றில் விழுந்த 3 நாட்களாக தவித்த நாயை கருணை உள்ளத்தோடு காப்பாற்றிய தீயணைப்பு வீரர் ஐயப்பன், வீடு இல்லா 300 நாய்களுக்கு உணவு அளித்து அவைகளுக்கு கருத்தொடையும் செய்த தம்பதி சுதா மற்றும் கண்ணன், ஊடகம் மூலம் உயிர்நேயத்தை வளர்த்த நியூஸ் 18 பத்திரிகையாளர் இளமமுதன், முதுகையிலும் நாய்களுக்கு உணவு அளிப்பதை நிறுத்தாத தமிழரசி, வீடு இல்லா நாய்களுக்கு மருத்துவம் செய்யும் சுயநலமில்லா மனிதர்கள் புதுநகர் ஜெயமணி, தென்னஞ்சாலை வாசுகி, முத்தியால்பேட்டை அன்பரசி, மேட்டுப்பாளையம் ஸ்ரீதேவி, திலாஸ்பேட்டை செல்வமணி, சாந்திநகர் தயமேந்தி, சுதானா நகர் சாந்தி, சண்முகாபுரம் தமிழ்நெஞ்சன், வேல்ராம்பட்டை வேல்சாமி, அனிதா நகர் இளன் சூரியன் மற்றும் பலருக்கு சிறந்த உயிர்நேயம் 25 விருது வழங்கப்பட்டது. நிகழ்வை ஃபேல்ஸ் அண்ட் கேன்ஸ் உரிமையாளர் கங்காதரன் தொகுத்து வழங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை ஒட்டி பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில செயலாளர் குமரன் ஏற்பாட்டில் ராஜ்பவன் தொகுதி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. பயனாளிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டி, இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட், கேரம் போர்டு, சாலையோர வியாபாரிகள் 50க்கும் மேற்பட்டோருக்கு நிழற்குடை வழங்கப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் மருது பாண்டியன், செயலாளர் ராஜாராம், பிரித்திஷ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லஸ், ஜெரால்ட், செந்தில் சித்தானந்தன், முன்னாள் கவுன்சிலர் ராஜலட்சுமி, அலாரம் முரளி, மனோகரம் மோகனசுந்தரம், தமிழ் செல்வன், வசந்த் ஆகியோர் கலந்து கொண்ட நாராயணசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, INTC தலைவர் பாலாஜி ஆகியோர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. விழாவிற்கு யோகாலயா நிறுவனர் யோகா ஆசிரியர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஓவிய ஆசிரியர் இளமுருகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்து மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக கிரீன் கலாய் இயக்க தலைவர் அந்தோணிசாமி மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஓவிய ஆசிரியர் சத்யா, ஓவிய ஆசிரியை செல்வி, நந்தினி, இளம் ஓவிய ஆசிரியர்கள் பிரவீன், கெவின் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் ஓவிய ஆசிரியர் தேவநாதன் நன்றி உரையாற்றினார். இம்முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களால் பனைமரம், தென்னை மரம், பாக்கு மரம், களிமண் மற்றும் குழாங்கற்கள் ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி அரசு பள்ளியில் ஒரு நாள் தலைமை ஆசிரியரான 5ஆம் வகுப்பு மாணவர்களை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பூங்கொத்து கொடுத்த சால்வைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பூக்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். மேலும் முதல் நாளே பாட புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட விலையில்லா எழுது பொருட்களும் பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வரும் ஏகோல் ஆங்கிலேஸ் தொடக்க பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் புதுச்சேரி உருளையன்பேட்டையைச் சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்றதால் அவரை கௌரவிக்கும் வகையிலும், அதேபோன்று உப்பிளம் பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஜோஸ்வா 100% வருகை புரிந்ததற்காக இவரை பாராட்டும் வகையிலும் 2 மாணவர்களையும் ஒரு நாள் பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வைத்து பாராட்டப்பட்டது. பள்ளியின் ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாணவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஜோஸ்வாவிற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கியும் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொடுத்து கொடுத்து வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்தனர். ஒரு நாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற மாணவர்கள் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர்.
இதுகுறித்து ஒருநாள் தலைமை ஆசிரியர்கள் கூறும்பொழுது, முதல் மதிப்பெண் எடுத்ததால் தன்னை ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், இது என்னை போன்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் என்று குறிப்பிட்டார். அனிதா நகர் தேவி கருமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை உழந்தைக்கிரபாளையம் அனிதா நகர் தேவி கருமாரியம்மன் கோவிலில் 30ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் காலை மற்றும் மாலையில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கடந்த 30ஆம் தேதி உகனை பொங்கலும் இரவல் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலாவும் நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் இறங்கிய பக்தர்கள் நேர்த்தி கடன்கள் செலுத்தினர். விழாவில் இன்று திங்கட்கிழமை மஞ்சள் நீராட்டும், நாளை செவ்வாய்க்கிழமை மஞ்சள் உற்சவமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,950 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 108 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 7வது ஆங்கில இந்திய அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் டென்னிஸ் போட்டி 2025 வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் பரிசு வழங்கி பாராட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் ஒருபோதும் போட்டியாக நினைக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. புதுவையில் ஆபரேஷன் விடியல் திட்டத்தின் கீழ் 40 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். கொரோனா எதிரொலி காரணமாக பள்ளிகளுக்கு மேலும் 2 வாரம் விடுமுறையை நீட்டிக்க அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். மேல்நிலை எழுத்தர் பணி தேர்வில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்து 10 நபர்களுக்கு பணியாணை முதல்வர் வழங்கல். 5 அடி உயர வெற்றி கோப்பையுடன் சதர் ஸ்ரீன் பிரீமியர் லீக் பிரம்மாண்ட அறிமுக விழா. இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.